ஹலோ மக்களே, ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ, சின்ன ஸ்பெஷல் தான். அண்ட் இந்த வீடியோவில் நானும் இந்த ட்ராலி மட்டும்தான் இருக்க போகிறோம். இந்த ட்ராலிக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் எனக்குன்னு ஒரு ஸ்வீட் பெட்டி வாங்கி கொடுத்து அதை வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது என் கூடவே ட்ராவல் பண்ண பெட்டி இது. ஸோ இதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு எமோஷ்னல். அந்த டைம் எங்கள் வீட்டில் இருந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போன ஞாபகம் வந்தது. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு சின்ன திருவிழாக்கு போகிறோம். எங்கள் நேட்டிவ் திருவிழாக்கு போகிறோம். ஒரு 4-5 days வந்து அந்த திருவிழா நடக்கும். ஸோ அதில் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸை இந்த ட்ராலியில் பேக் பண்ணலான்றது தான் பிளானு. ஸோ என்னெல்லாம் பாப்பாவுக்கு பேக் பண்ணுறேன், என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, பெட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எதுவும் குத்தாது, எதுவும் நமக்கு வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே போயிடும். ஸோ பாப்பாவுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது புது ட்ரெஸ் போடும்போது. அதனால எல்லாமே சுடு தண்ணியில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிராண்ட் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இதுதான் இப்போதைக்கு அவளுக்கு பத்துது. மற்றது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இது 2ம் மே மாதம் நான் அடிக்கிற வெயிலுக்கு போதும். இது 2ம் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் காட்டன் டைப்பில் தான் இருக்குது. காட்டன் டைப்பு, ஃப்ராக் டைப்பு எல்லாமே. ஆனால் இந்த அளவுக்கு கிராண்டாக கிடையாது, எல்லாமே காட்டன் டைப் தான். எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த ட்ரெஸ்ஸு மேடம் போடும்போது எப்படி இருப்பாங்கன்றது தான் பார்க்கணுன்னு ஆசை. என்னைக்கு போட போகிறேன்னு தெரியல, பட் போடும்போது கண்டிப்பாக ஃபோட்டோ போடுறேன். சொல்லுங்கள் பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. எனக்கு இந்த எல்லோ கலர் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது போடுறதுக்கு வெயிட்டிங். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ வந்து பேக் பண்ணிடலாம் வாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஜிப் போட்டு லாக் பண்ணுற சைடு இருக்கும் இல்லையா, அதில் நான் பேக் பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு சைடு வந்து பாப்பாவோட எசென்ஷியல் ஐட்டம்ஸ், குளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். ஸோ இது ஜிப் போட்டு லாக் பண்ணிட்டோன்னா சேஃபாக இருக்கும். வாங்க வேகமாக பேக் பண்ணிடலாம். பாப்பா ட்ரெஸ்ஸு கூட நான் பாப்பாவோட டவலு, அப்புறம் பாப்பாவுக்கு ரேப் பண்ணுறதுக்கான கிளாத்து, அப்புறம் பாப்பாவுக்கு மிட்டன்ஸு. பாப்பாவோட மிட்டன்ஸ் கூட நான் சுடு தண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிட்டு காய வச்சு நல்லா பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுலேயே ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது, வெயில் அடிக்கும், இருந்தாலும் குளிர்ச்சுன்னா அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவோட நைட் ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னென்னா, பாப்பாவோட ட்ரெஸ் கவுண்ட்டை விட பாப்பாவோட டைப்பர் கவுண்ட் தான் அதிகமாக இருக்கும் போல். ஸோ எனக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு தெரியல. பட் நான் டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு நான் 2 டைப்பர் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் குளிச்சுட்டு ஒன்று போடுவேன். ஸோ குளிச்சதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நல்லா தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு டைப்பர் போட்டோன்னா நல்லா தூக்கம் இருக்கும், நடுவில் முழிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க. அதனால டைப்பர் காலையில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது டைப்பர் மாற்றுவேன். நடுவில் லங்கோட்டோடு போட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு நாளைக்கு நான் 2 டைப்பர் யூஸ் பண்ணுவேன். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா நான் போகிற நாளைக்கு இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நாளைக்கெல்லாம் சேர்த்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் எதுக்காச்சும் தேவைப்படும் இல்லையா, அதனால எடுத்து வச்சுட்டேன். ஸோ டைப்பரை எடுத்து வச்சாச்சு, ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, பாப்பாவோட க்ளாத்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. அதோட பாப்பாவோட எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பூ, பாடி வாஷ் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அது கூட சேர்த்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு நான் போடுற க்ரீமு அண்ட் பாப்பாவுக்கு போடுற லோஷனு, ரேஷ் க்ரீமு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்.
அப்புறம் பாப்பாக்கு வைக்கிற பொட்டு. இந்த பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாம் பருப்பில் பண்ணது. அது நல்லா ஹீட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கருக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் வந்து ஒரு கோகோனட் ஆயில்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இது யூஸ் பண்ணனால நல்லா தான் இருக்குது. பெருசாக என் பாப்பாவுக்கு எந்த ஒரு அந்த பொட்டு வைக்கிற இடம் அரிக்கிறதோ இல்லை அங்கே சுற்றி புண்ணாக வர்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குது. ஸோ ஹோம் மேடில் பண்ணது. ஸோ அதுவுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸில் வர்றதுனால பவுச் போட்டு எடுத்து வைக்கணும். ஸோ என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸோடு சேர்த்து இதை நான் எடுத்து வச்சுப்பேன். நான் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கூட இத்தனை நாளைக்கு முன்னாடி நான் பேக் பண்ணதே கிடையாது. நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன்னா இன்றைக்கி நைட் உட்காந்து எல்லாமே நான் பேக் பண்ணிகிட்ருப்பேன். அப்படிப்பட்ட பர்சன் நான். ஆனால் எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி, நான் ஊருக்கு போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காலையில் தூங்கும்போது நைட் ட்ரெஸ் போடுறதுலேருந்து அடுத்த நாள் காலையில் அவங்க என்ன ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு என்னெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்குப்படி எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்படிப்பட்ட பர்சனே நான் கிடையாது. ஆனால் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களாம் போனால் அப்படி தான் இருக்கும் போல், தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் நான் எது பேக் பண்ணுறேன்னா, இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிடணும். அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எனக்கு பேக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான திங்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும். அதனால் கொஞ்சம் டைம் வேணும். அதனால் மேடம் தூங்கும் போதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு இதுக்கப்புறம் என்ன எடுத்து வைக்கணும், மோஸ்ட்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு உடம்புக்கு போடுறது, குளிச்சதுக்கப்புறம் போடுறது, குளிக்கிறதுக்கு போடுறது எடுத்து வச்சாச்சு. பாப்பாவோட டவல்ஸ், பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ், பாப்பாவோட நைட் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. டைப்பர் கவுண்ட் கூட நிறைய எடுத்து வச்சாச்சு. பாப்பாவோட தொட்டில் எடுத்து வைக்கணும். பாப்பாவுக்கு தொட்டில் ஆட்டுற அந்த கிளாத் எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த கிளாத் வந்து மேடம் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புது இடத்துக்கு போனாலுமே புது துணியோ புது ஐட்டம்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு புது பிளேஸாக இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணுற இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல அது எப்படி இருக்கும்ன்ட்டு. நானே ஃபஸ்ட் டைம் தான் போய் பார்க்க போகிறேன். அதனால் அந்த ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ மேடம் அதில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் போகிற அன்னைக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். நோ டவுட்ஸ், எல்லாமே பேக்கிங். இப்போது எனக்குன்னு இருந்த ட்ராலி இப்போ மேடமுக்குன்னு ஆயிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸுமே இதில் நான் பேக் பண்ணிவிடுவேன். நான் நினச்சேன் ஃபுல்லாகவே அவளுக்கு மட்டும்தான் பத்தும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. இதுலேயுமே என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கூட சேர்ந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேக்கிங் வீடியோ. மோஸ்ட்டாக எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுனால இந்த வீடியோஸ்லாம் எப்படி எடுத்து பண்ணணும், என்ன பேசணும் அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.